நல்லா தான் சரி அக்கா பொண்ணுங்களாம் ஜெயிக்குமான்னு கேட்டேன். ஓய் அக்கா பொண்ணுங்க எல்லாம் ஜெயிக்குமான்னு கேட்டேன். மச்சான் சொல்லுங்க. பள்ளிக்கு போயிருக்கிறியா? பழனிக்கு இப்ப தைவாதி போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்தேன். பள்ளியில என்ன ஃபேமஸ்? பள்ளியில பஞ்சாமிரம் தான் ஃபேமஸ். பள்ளியில பஞ்சாமிரம் ஃபேமஸ். திருப்பதியில என்ன ஃபேமஸ்? திருப்பதியில லட்டு. திருப்பத்தூர்ல இல்ல, திருப்பதியில லட்டு. திருப்பதியில லட்டு. திருநெல்வேலியில அல்வா. காளியா கோயில் என்ன? கோயில் அங்க என்ன சிப்ஸ்? அந்த பிஸ்கட். பிஸ்கட் இல்ல, சிப்ஸ். சரி, அது ஃபேமஸ். எல்லாமே சாப்பிட்டு மாட்டேன்டா. இந்த பழனி பஞ்சாமிரத்தை மட்டும் நான் ஒரே நாளில் நக்கி பார்த்து கிடையாது. எனக்கு ஒரு ஆசை, பழனி போனதும் இல்ல. ஆமா, நான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட மாட்டேன். அதனால ஏன் கத்துறான் பழனி பஞ்சாமிரத்து மேல ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை. எல்லாமே சாப்பிட்டு மாட்டோம். இந்த பழனியில போய் அபிஷேகம் பஞ்சாமிரத்து சாப்பிட்டா அவ்வளவு பிரமாதமா இருக்குதுங்கிறாங்க. அதையும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை பழனி பஞ்சாமிரத்து மேல. நான் என்ன பண்ணேன், சரி நாம அதையும் நக்கி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண, என் பொண்டாட்டி கூப்பிட்டு இல்ல பிள்ளை நான் பள்ளிக்கு போறேன், பள்ளிக்கு போறேன், புளித்து கட்டுறீங்க புளி ஊத்தி கட்டிச்சாரு. ஆனா அப்பதான் பொண்டாட்டி தூக்கி புடிச்சுக்கிட்டு வேலை செய்யறாள. ஊர் வலிக்கிறா, என்னைக்கு போவாத புருஷன் போறான், கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா சண்டாலா டேய் அப்படியே கடிச்சாது மூட்டை கட்டி பேக் எடுத்து அப்படி வச்சாடா. எடுத்து தோல் மேல வச்சு போலான்னு அங்க இருந்து வராங்கடா. யாரு? எங்க மாமன், என் சின்ன மாமனாரு, என் பெரிய மாமனாரு, என் மச்சனே, என் சகல எல்லாம் வராங்களா. ஒரு 9 பேருக்கு உருவா வச்சு கொடுக்கறதுக்கு மாமா சொல்லிட்டு காசு வாங்குற புத்தி ஒண்ணு விட்டு போவாங்க. கோயிலுக்கு போனா கொடுப்பாங்கடா. கோயிலுக்கு உருவா வச்சு கொடுக்கறது இல்ல, அது என்னைக்கு போவாத மறுபடியும் இன்னைக்கு கோயிலுக்கு போறானே நாமளும் துணைக்கு போலாமே அப்படின்னு சொல்லி வராங்க. மொத்தம் 10 பேர் சேர்ந்துக்கிட்டோம். கோயிலுக்கு புறப்பட்டோம். பசியாலும் ஜம்மு நதியில போய் தண்ணி ஊத்துனுங்கிறாங்களா. கோயிலுக்கு போற தண்ணி ஊத்தி கோயிலுக்கா போனோம். நாம போனோம் பஞ்சாமிரம் வாங்கணும். நாம போனதே பஞ்சாமிரம். ஆமா, பஞ்சாமிரம் வாங்கணும். மகரஞ்சாவடியில பாட்டில் போடுறதுக்கு நாளைக்கு அங்க போனா பஞ்சாமிரம் வாங்கணும். பஞ்சாமிரத்தை வாங்கணும். பஞ்சாமிரத்தை சாப்பிட்டு பார்க்கணும். அதான் அந்த குறிக்கோள நாம் போறோம். நான் போய் தண்ணியா ஊத்திக்க முடியும். சரி மாமனார் சொல்றாங்க என்ன பண்றதுன்னு சொல்லி தண்ணி ஊத்திட்டு ஆனா படிக்கட்டு எண்டன்ஸ் போகணும்டா. ஏய் சித்தரார் பஞ்சாமிரத்தை கடந்து கொண்டு இருந்துச்சு. படல போன பாரு. அட சண்டாய சகல கையை பிடிச்சிட்டான். சகல இங்க பஞ்சாமிரத்தை வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்காது. மேல போய் ஆண்டவனை தரிசனம் பண்ணிட்டு ஆண்டவனை தரிசனம் பண்ணிட்டு அங்க அபிஷேக பஞ்சாமிரத்தை கொடுப்பாங்க. அதுதான் அப்படியே அமிர்தத்தை சாப்பிடுற மாதிரி அப்படிங்கிறானா. என்ன பண்ணுவேன், நம்ம சாமியா கூட போனோம் பஞ்சாமிரதம் திங்க போனோம். அப்படியே ஏறிக்கிட்டு இருந்த மடிக்கட்டுல நடுமலையில ஒரு சின்ன கடை, இங்கதான் சாப்பிடலாமா அப்படின்னு நினைச்சு போனேன். என் மச்சன கையை விட்டுட்டான். இங்க சாப்பிட கூடாது, அபிஷேக பஞ்சாமிரதம் அங்க இருக்குது, அங்கதான் சாப்பிடணுங்க. என்ன பண்ணுவேன், ஏத்த மீறதுக்கு இல்லையா. அப்படியே அப்படியே எனக்கு சோகம், எனக்கு அந்த பஞ்சாமிரத்தை குறிக்க வேண்டியா தான் இருக்கிறாங்க. அப்புறம் அப்புறம் நடுமலையில போய் பஞ்சாமிரதம் வாங்கலான்னு போனேன். அங்க என் சகல பிடிச்சுக்கிட்டான். அப்படியே ஏறி இருந்தேன் மேல மேல மேல. ஆனா ஒரு பாட்டி, வயசான பாட்டி, ஒரு பேத்தி வயசு வந்த பிள்ளைய கூட்டிட்டு கோயிலுக்கு வந்திருக்குது. அவங்க எங்க இருக்கிறாங்க, நாடு கிட்டியில சாமி பார்க்கிட்டு. ஆனா உத்தரத்திலே போயிட்டோம். உத்தரத்திலே போயிட்டு சரியான கூட்டம். பங்குனி உத்தரம் சும்மா இருக்கும். நாட்டு கிட்டியில இருக்கிறாங்க சாமி பார்க்கறதுக்கு. ஆனா அந்த நேரத்துல அந்த பிள்ளை என்ன பண்ணிடுச்சு, இந்த பசல வரவும் கட்டிச்சோறு சாப்பிடவும் வாழைப்பழம் சாப்பிடவும் அந்த பிள்ளைக்கு வகுத்தோட முடிவு சரியில்லை. வயிறு உடம்புக்கு நல்லா இல்ல. ஆயா ஆயா
எனக்கு இப்படி காட்டு பக்கம் வந்துருச்சு, நான் அர்ஜென்டா போகணும் அப்படின்னு அந்த பாட்டிக்கிட்ட சொல்ல, அடி சண்டாளி முண்டை, அரியா பிள்ளையா இருந்தா கூட அப்படி உட்கார வைக்கலாம், நீ வயசு வளர்ந்த கலந்த முண்டையா இருக்கிற, வெறும் அரியா பசங்களா பின்னாடி இருக்கிறாங்க, இங்க எங்கடி ஏறி மறுபடி போய் நம்ம போய் காட்டு பக்கம் வந்துட்டு வந்தோம், மறுபடி 1.5 நாள் ஆகுமா சாமி பாக்குறதுக்கு, எங்கடி போறத அப்படின்னு அந்த பாட்டி பேச, என்னால முடியல, அதுதான் வந்துருச்சு அப்படிங்கிறாளா அந்த பிள்ளை. அப்புறம் என்ன பண்ணிட்டா, அந்த பாட்டிக்கு ஒரு வாசனை, பெரிய மனுஷனுக்கு தீர்த்த வாங்கறதுக்கு திருவண்ணி சொம்பு எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த திருவண்ணி சொம்பு மூடி கட்டிவிட்டு இல்ல பிள்ளை பாவாடைய அப்படியே ரவுண்டு கட்டி அப்படியே உட்காந்துக்க வச்சு, பாடு பீச்ச பொம்பளைக்கு பாடு பீச்ச மேல உட்கார மாதிரி உட்காந்துக்க, அந்த பக்கம் கொண்டு போய் கொட்டிவிட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த பாட்டி ஐடியா கொடுக்குறா. திருவண்ணி சொம்பு கட்டி அந்த பிள்ளை நல்ல வேலை சுடிதார் போட்டுட்டு போகணும், அந்த சுடிதார் போட்டுதான் பாவாடை கடிக்கு போயிடுச்சு. அதே மாதிரி அந்த பிள்ளை பாவாடையை விரிச்சு விட்டு அப்படியே சொம்ப வச்சு உட்காந்துச்சு. சண்டாளா வலி வலி நம்ம பாத்துக்கிறியா, நிறைய அப்படியே வலி வலியா முடிச்சிருச்சு. எங்க கொண்டு போய் போடுவா, வெளியே கொண்டு போய் போடலாம்னு சொல்லி மூடி போட்டு திரும்பி மேல பயல மேல வச்சுக்கிட்டா அந்த பாட்டி. நான் இப்ப எங்க ஏறிட்டு இருக்கிறேன், அளவு படி பெரிய படிக்கிட்டு இருக்குது இல்ல, அது கீழே ஏறிட்டு இருக்கிறேன் நானு. ஆடா அந்த நேர்ல வரக்கல, அட இப்படி ஆட்டா இப்படி உடுக்கா இப்படி ஆட்டா இவள அட ஆட்டணும், அந்த சொம்பு மட்டும் புடிக்கிட்டு படிக்கட்டுல வருகிறா கடமை அது வருது, நான் ஏறேன் அது வருது, வந்து என் காலிட்டே நின்னுச்சு. எடுத்தேன் குளுக்கணேன் கணக்கு முழுக்கணுச்சு. சாமி பள்ளியாண்டவா சன்னதியில வந்து நான் பஞ்சாபுரத்துக்கு ஆசைப்பட்டேன், நீயா அவிஜாக பஞ்சாபுரத்துக்கு கொடுத்துட்டியா, அப்பா பள்ளியாண்டவா அருளா அருள்தான் அப்படின்னு அப்பா 56 வேண்டிவிட்டு ஆனா நக்கலான்னு மூடி நடக்கிறேன். ஐயா சின்ன மாமனார் கையை பிடிச்சிட்டா மறுமுனை இது ஆண்டவனா கொடுத்த அபிஷேக பஞ்சாபரம் யாரோ வாகனத்தை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, இது உனக்குனே வந்திருக்குது, இதை நாம இப்ப சாப்பிடக்கூடாது, நாம பள்ளி மேல சாமி பார்த்துட்டு அப்புறமே 10 பேர் சேர்ந்துதான் நக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுவேன் சின்ன மாமனார் ஆச்சா, எனக்கு ஒரு வாசனை ஏண்டா 10 பேரும் சாப்பிட்டா 10மா, நம்ம அபிஷேக பஞ்சாபரத்தை சாப்பிடறதுக்கு தான் பள்ளியா வந்தோம், சாமியா கும்பிட வந்தோம், நம்ம ஒண்டியுமே நக்கி பண்ணோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அவங்க அப்படியே முன்னாடி விட்டுட்டேன், அவங்க முன்னாடி விட்டுட்டேன், பின்னாடி பின்தங்கிக்கிட்டேன், முன்னாடி வச்சு கழட்டினா கண்டுகொள்வார்கள், கண்டு வைப்பாங்க, கண்டுகொள்வாங்க. ஆமா பின்னாடி வச்சுக்கிட்டேன், ஒரு எட்டு வச்சேன், ஒரு தடவை 2 எட்டு வச்சேன், 3 எட்டு வச்சேன், படக்குன்னு கண்டுச்சு, முன்னாடி வச்சு வலிச்சா கண்டுக்குவாங்க, அப்படியே பின்னாடி வச்சுக்கிட்டேன், கைய உள்ள விட்ட மாதிரி வெது வெது நின்றுச்சு. அப்படியே அப்பா அபிஷேகம் வச்சா இப்பதான் பேசிருப்பாங்க நம்ம கம்பெனி இருக்குதுல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நல்லா தலை வரைக்கும் கையை விட்டு ஆனா உள்ள விட்டு சண்டால வலுப்புன்னு ஒரு நக்கு நக்கு. அப்புறம் சாமி முருகா ஓ சண்டை பஞ்சாமிரதம் ஆசைப்பட்டேன், இப்படி வந்து தங்க வச்சுட்டிய எனக்கு எப்படி இருக்கும் அப்படி நினைச்சுக்கிட்டு சரி நாம வண்டியை தின்னது நம்ம மாமத்தனுக்கு தெரிஞ்சா ஊர்ல கேவலம் பண்ணிவிடுவாங்க, பங்கம் பண்ணிவிடுவாங்க, இவங்களை மீதி 50 பேர்த்தையும் தங்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மூடி போட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வச்சுக்கிட்டேன். போய் சாமியை பார்த்தோம், சாமியை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோமா, ஏன் மச்சன மாமா நல்லா உட்காருங்க, நான் டெம்ட்டு அழிச்சு வைக்கிறேன், நான் வந்து நீங்க வந்து எனக்கு ஒரு முறையா வந்தீங்க, நான் தான் கோயிலுக்கு போலான்னு வந்தேன், நீங்க 9 பேரும் நீட்டா உட்காருங்க, கண்ணை முடிங்க, இது அபிஷேக பஞ்சாமிரதம் கொடுத்துட்டு நல்லா வெது வெதுன்னு இருக்குது, அப்புறம் கண்ணை மூடி கையை மட்டும் இப்படி நீட்டிங்க அப்படின்னு எல்லாம் கண்ணை மூடி கை இப்படி நீட்டிட்டாங்களா, என் மாமனார் 2 கையும் நீட்டாண்டா நிறைய கொடுப்பாங்க, அப்புறம் அமுட்டு அமுட்டு சின்ன விட்டுமா வலிக்கிறதுக்கு என்ன அமுட்டு 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 வலிச்சு வச்சேன் 6 வாக்குறான் அப்படியே 9 பேரும் பள்ளிக்கு போய் 10 பேரும் பிய தின்னுட்டாங்க, ஒரே நிமிஷம் கிளம்பலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து சரி வாய் நாத்தடிங்கன்னா வாழைப்பழம் சாப்பிட்டா கொஞ்சம் காசு குறையும் சொல்லி நான் பல கடையில போய் ஏன் 8ஆம் இந்த பழம் எவ்வளவு கேட்கக்கூடாது, ஆனா பழக்கடை
அவர் 20 வாழைப்பழம் கொண்டாந்து இத்தனை நாய்க்கு வாழைப்பழம் என்ன பண்ற அப்படிங்கிறான். ஆனா சண்டாளா சரி வாழைப்பழம் கடையில இப்படி சொல்லிவிட்டான். சரி வாடா பஸ் ஏறலாம்னு சொல்லி எல்லாரும் பஸ்ல ஏறி டிக்கெட்டுக்காரங்க சீட்டில் உட்காந்து ஏற்கனவே எந்திரிச்சு நின்னுக்கிட்டான். கௌரவமா கட்டிட்டுனா சீரகா அப்படி ஒரு அப்படி கிழக்காதாச்சு ஒரு 10 டிக்கெட்டு கொடுத்தாங்க. இத்தனை வாரா பையன் பஸ்லாம் நான் தெரியும் எல்லாம் என்ன பண்ணுவேன் நடந்தே வந்தோம் வந்தோம். என் முன்னாடி என் மேல ரொம்ப பாசம் கொஞ்சம். அப்புறம் சரி போன பொறுத்த 3 நாளா நாய் சேர்த்து கிடப்பாரு கடையில் தின்னு அப்படின்னு சொல்லி இந்த 1.5 தள்ளி அடிச்சா 1.5 தள்ளி அடிச்சா 1.5 தள்ளி அடிச்சுன்னா டோர் அடிச்சு நடக்கும் 33 அடிச்சு பொண்ணு அடிச்சிருக்குதுல்ல சிறு அடிச்சு போட்டு சோறாக்கி நீட்டா வச்சுட்டான். வச்ச உடனே போன இலைய போட்டா சாப்பாடு வச்சா சாப்பிட்டேன் நல்லா சாப்பிட்டேன். மூடிட்டு போய் படுக்கணும். நான் பசி ஆன உடனே கண்டாரோலி எடி கொண்டு வச்சிருக்கேன். வாரத்தில் 2 நாளைக்கு சந்தை சாலைக்கு போட்டு உப்பு ஒரு சாத்திர உப்பு இருக்குதா காரம் இருக்குதா என்ன இருக்குது குழம்பு வைக்கிறா அப்படின்னு கண்டுபிடி பேசணும் பாரு. அவன் யதார்த்தமா சும்மா பேச்சு வாங்கலாம் வாங்கி இப்படிதான் யாருக்கு திங்கிறாங்க அந்த காலத்துல ஏது. ஆனா எனக்கு அப்படிதான் தோணுச்சு. நாம பள்ளியில போய் பிஜே நான் மட்டுமா பிஜே பள்ளியில போய் நான் மட்டுமா பிஜே நான் தண்ணி எப்படி சொன்னா ஒப்பந்தம்னா உன் பெரியப்பன் தண்ணா உன் சித்தப்பன் தண்ணா உன் அண்ணன் தண்ணா உன் தம்பி தண்ணா உன் அக்கோடிக்கார தண்ணா பள்ளியில போய் 10 பேர் தானே பிஜே தண்ணோம். நான் பிஜே தண்ணி எவன் சொன்னான் அப்படின்னு என் பொண்டாட்டி யதார்த்தமா சொல்ல அதான் உமா சொல்லிவிட்டேன். அப்ப என் பொண்டாட்டி என்ன பண்ணிவிட்டா மச்சான் மச்சான் அப்புறம் காரி துப்பிட்டான். எங்கேயாவது போய் மொட்டனை கட்டணம் கிடக்கு எடுத்துக்கூடாது. நீ தான் அங்கேயும் தொலைக்கிட்டு வராது. ஆமா உஷாராந்துக்கா என்ன ரேட் வரும் காசு வாங்கிட்டு போய் கேட்டு மாமா பாத்துட்டாரு நல்லா ஒரு 3000
கமெண்ட் மாட்டீங்க என்ன கமெண்ட் சும்மா கரெக்டாக வந்துக்கிறோம். ஆமா ரொம்ப எல்லாம் வந்துட்டா இழுத்து ஊதுறேன். எல்லாத்துக்கும் ஒரே சரி நான் வந்து அப்படியே மொட்டை மொட்டையா முடிக்கிறேன். கிடையாதுப்பா. அண்ணா சரி சரி ஆமா சரி ஜம்மா டீ குடி. சரி என்னம்மா அந்த மணியா நானும் ஓடி இருப்பேன். வந்து கொடுங்க. ஐயா. யார் நீ? ஆமாமா. ஆமா நம்ம அப்படியே ஏழு வரை செயல்படுத்த அடுத்த மாதிரி இருந்திருக்கேன். பேசாத இருக்கணும். சரி சரி எதுவுமே பேசக்கூடாது. ஆமா என்ன நானோ தன்னந்தனிமையாய் ஒண்டி ஒருவளாய் வந்திருக்கேன். இப்பேற்பட்ட சபையில நான் யாரிடத்தில் சென்று போவதன்னா எனக்கு என்ன பக்கத்துல ஒருத்தர் தெரியல. யாரு? ஒரு நல்ல வாலிபமான மைனர் பையன். ஏன்னா அண்ணா ஏமா இந்த மைனாவிக்கு எது கூட்டு வந்தா மைனாவிக்கல அதாவது நல்ல மைனர் பையன். வாலிபமான வயசு வாலிபம் மிகுந்த ஆமா நல்ல ஒரு வாலிபன். சரி நல்லா உனக்கு தகுதியான பையன். நல்லா பேசுவான். என்னிடத்தில் நன்றாக உரையாடுவானா? நல்லா பாடுவான். நல்லா பேசுவான். அப்படியா? போய் பாரு. நல்லா பேசுவான்ல? நல்லா பேசுவான். சரி நல்லா பாருங்கண்ணே. ஏன்னா இப்படி துரும்பா இழைச்சு போயிட்டேன். அது ஏழு வாங்கி அண்ணா என்ன 8 மாசம் முன்னாடியா இருக்கு? ஏன் பண்டாடி கூட தெரியோடு வரல 10 மாசம் நான் பொண்டாட்டி என்னோட இருந்து கல்யாணம் பண்ணி ஒரு பண்டாடி விட்டுருவேன். சரி அதனால பாத்து நடந்துங்க. சரி நான் பார்க்கவா? நான் சென்று பார்க்கிறேன். என்ன தெலுங்கு பாட்டு தெலுங்கு பாட்டு எனக்கு பாட்டு தேவையில்லை. தமிழ் பாட்டு தமிழ் பாட்டு கேளுங்கடா அப்பா. நீதானா யாரு கிடையாது. நான்லாம் கிடையாது. நாயும் கேட்கலாம். அப்படி என்ன மட்டும் சொல்லு. நல்லா உங்க அப்பனை பார்த்தாலும் பயம். எங்க அப்பனை தண்டிக்கிறோம். ஆமா உங்க அம்மாவை பார்த்தாலும் பயம். நல்லா அழகா பாடு. எங்க அண்ணனை பார்த்தாலும் பயம். எனக்கு எப்ப கிடைக்கு இந்த வேலை? அடி தெரு தருவாளை இரண்டு. பெருப்பாக நீயும் பார்த்தா எந்த தாங்குமா? அடி கோயிலாண்ட வர தண்ணியே, அண்ணனே குங்குமத்தை வர தண்ணியே, அண்ணனே புருஷனை நான் நினைச்சேன். என்ன கூட்டாளி ஆகி விட்டியே. அடி சிந்தி கட்டி போன தண்ணியே, ஓட்டனே சிமுக்கிட்ட போன தண்ணியே, ஓனனே கையில நான் நினைச்சேன். என்ன தட்டுருள்ள ஏற்றி விட்டியே. விட்டாய் விட்டாலும், விட்டா வாழ்வப்ப மாலை மஞ்சள் தாக்கி போட்ட மயிலே. அடி சின்னதுல, அடி சின்னதுல, அடி சின்னதுல வர தண்ணியே, அந்த நேரத்தையும் என்ன பாட்டு பாடிட்டு இருக்கிற? கையை விட்டுட்டு ஓட்டுறது. கையை விட்டுட்டு. ஏன் அழுகிற பையா? கைய விட்டு பண்ணா எங்க காப்பாத்துறது? கையை விட்டா பாண்டிச்சேரியில பாவி மெடிக்கல் போனாலும் காப்பாற்ற முடியாது. புல்லட்ல வர சொன்னீங்க கைய விட்டுட்டு ஓட சொன்னீங்க. பொம்பளை என்ன அவ்வளவு புடி விட்டு வச்சிருப்பாரு உனக்கு கோவம் வருது. பாட்டு சரியில்லாத பண்ண என்ன பண்ணிட்டு ஒரு பாட்டு வந்துச்சு பாரு. எப்படி அந்த காலத்துல பாட்டு எழுறாங்கண்ணா. அதான் பாட்டு மகரந்த நிலத்தை கொத்தி இல்லாமலே கட்டி கம்மாக்காரையா வசதி கட்டி அரும்பு கொள்ளையில் வைக்கால் வெட்டி பாதையில பதிகளுக்கு தகுந்த முறையில் தண்ணி இருக்கு இருக்கு பரப்பு நம்ம இருக்கு அடிவேல சின்ன மச்சான் நமக்கு கட்டிக்கால் இருந்தால் கட்டிக்கால் இருந்தால் கரையால எட்டு பண்ண நமக்கு களம் இருக்குது களம் இருக்குது ஆனா வைத்தவன் மகையே பத்தி அந்திர காலம் நம்ம என்ன மச்சான்?
சங்கம்னு ஒரு பாட்டு வந்துச்சு. ஆனா இப்ப புது படம் பொண்ணுங்களா இப்படிதான் புதுக்கு போச்சுடா. அம்மா இப்படி எல்லாம் பாடுறிய அம்மா பாத்துக்குது நேரம் இல்ல. அம்மா இருந்தாலும் இவ்வளவு அழகா இருக்கா அல்லவா? உன் பெயர் என்ன? என் பேரா? என் பேர் வந்து சொல்ல மாட்டேன். சொல்லடி. என் பேரு கலா. கலாம்மா. பேரு கலாபாலா. எங்க அத்தை கூப்பிட்டாலும் சரி, என் தங்கச்சி கூப்பிட்டாலும் சரி, எங்க அத்தை கூப்பிட்டாலும் எல்லாமே அப்படிதான் கூப்பிடுவாங்க. கலாமா அது கிட்ட இருக்குல்ல, நான் மேட்டாங்காட்டுல களை குத்திட்டு இருக்கிறேன். இங்க இருந்து கூப்பிட்டா காது கேட்கும். ஓசையா விட்டு கூப்பிடு பாரு. அடியே ஓ கலாமா ஓடி செத்தேன். என்ன ஒண்ணுக்காரி விட்டு போ. நானே இழுத்து புடிச்சிட்டு வந்து விட்டுட்டு என்ன போய் நான் மத்த அப்படிதான் சண்டாடா தண்ணி காய வச்சு விட்டுனா தண்ணி காய வச்சு விட்டுட்டு கட்டுல நல்லா விட்டு நல்லா ஆயாசமா புடி பார்த்து கடையில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கட்டுல விட்டு சரி இப்படிதான் அடிக்கி போடல அதெல்லாம் ஓட்ட ஓட்டியா இருக்குல்ல கவுத்து கட்டுல அடிக்கி போடாது கோமத்தை கட்டி பார்த்துக்கிட்டு சரி எப்படி எங்க பையன் கோமத்தை விட்டு வெளியே வந்தா பேசி கேட்காத. என்ன ஆச்சு பேச்சு கேட்காத வெளியே வந்துட்டான். போன என்ன பண்ணிச்சு அப்படியே எங்கேயோ மவுட்டு வெளியே வந்து வந்துருச்சுடா. மாத்திச்சுடா. சரி அப்படியே பிடிச்சு என்ன நடந்தது? என்ன கப்புனு கடிச்சு பிச்சு அப்புறம் ஒண்ணு கூட்டனா பூங்கால தண்ணி ஊத்துற மாதிரி பிச்சு பிச்சுரா போகுதுண்ணா. சரி என்ன பண்ணுவேன்? அதை வந்து எங்கேயுமே போறதுல நானு ஏதாவது ஒரு நினைப்பு இருக்குதா? அடியே கண்ணம்மா என்றால் என் அருகிலே ஓடோடி வர வேண்டும். கண்ணம்மா அப்படி அம்மா இருந்தாலும் இப்பேற்பட்ட மாபெரும் சபை முன்பதாக சுமை தாங்கிய பெரியோர்களும் தாய்குலங்கள் பெரியோர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் யாவற்று வேர்களும் கடலை போல் காட்சியளிக்கிறார். அம்மா இருந்தாலும் இப்பேற்பட்ட மாபெரும் சபைக்கு என்னுடைய மாமாந்த வணக்கம் சபை வணக்கம். இருந்தாலும் இப்பேற்பட்ட மாபெரும் சபை முன்பதாக முகத்திலே கூடினார். இந்த ஊடகத்திலே கூடியதால் இப்பேற்பட்ட மாபெரும் முன்னிய இந்த ராஷ்டிர சபையாக்கப்பட்டது. அதாவது எதற்காக எதை முன்னிட்டு என்ன காரணம்? அம்மா அதாவது முந்தி பிறந்த தொந்தி விநாயகர். ஆமா இந்த தொந்தி விநாயகருக்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்து இப்பேற்பட்ட மாபெரும் சபையிலே இன்று நிலைநாட்டிருக்கும் நாடகம் இப்பேற்பட்ட குரு பெரியோர் முன்பு இந்த குரு அதாவது குரு பெரியோர்கள் முன்னிலையிலே இன்று வைத்திருக்கும் நாடகம் சிவபுராணம். சிவபுராணத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய தூர்வாசர் கர்ப்ப பங்கம் இல்லை. அப்படி என்றாலும் இந்நாடகத்திலே நான் யாராய் வந்துள்ளேன், என் பெயர் என்ன, நான் எதை முன்னிட்டு வந்துள்ளேன் அப்படியே தப்பாயா சொன்னாதான் அர்த்தம். ஆமா என் பாஷையில அர்த்தம் பாஷையில
அதெல்லாம் ஆகாது ஒண்ணும் முடியாது எனக்கு என்ன வயசு உனக்கு என்ன வயசு என்ன பண்ணி